இல்லையா? ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த, பலராலும் பேசப்படாத இன்னொரு முகம் பாரதிக்கு இருந்தது. அது பாரதியின் காதல் முகம். பாரதி தன் மனைவி செல்லம்மா மீது வைத்திருந்த காதல் வார்த்தைகளால் அளக்க முடியாதது. ஒரு பெண்ணின் மன்னிப்பில் தான் ஆணின் உலகம் என்பதை பாரதி அறிந்திருந்தான். என்று தன் மனைவி செல்லம்மாவின் கரங்களை பற்றினாரோ அன்றிலிருந்துதான் தன் வாழ்வில் மலர்ச்சி ஏற்பட்டதாக சொல்கிறார். தன் மனைவியின் அன்பை வாழ்வின் ஒளி என்றார். யாரும் தரவியலா ஆறுதலுக்கு மனைவி என்று பெயர் என பாரதி நம்பினார் போலும். ஒரு ஆணின் காதல் பரிதவிப்பை வார்த்தைகளால் அளந்தவன் பாரதி. உலகம் உள்ளவரை அவரின் கண்ணம்மாதான் காதலின் மொழி. இன்றைக்கு ஒரு பெண்ணை சரியா நடத்த தெரிந்த ஆணை கிரீன் ஃபாரஸ்ட் பூக்கி என்கிறோம். அப்படி பார்த்தால் காதலில் பாரதி ஒரு அமேசான் ஃபாரஸ்ட். அப்படி அடர்ந்து மிகுந்த காதல் பாரதியோடது. பாரதி தன் மனைவியோடு நடந்து சென்ற தெருக்களில் எல்லாம் காதல் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடியது. ஆதலால் பாரதி மகா கவி மட்டுமல்ல, மகா காதலனும் கூட. அப்படிலாம் மேடை ஏறி சும்மா ஒருத்தரை வந்து மகா காதலன் சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. சான்றுகள் வேணும். அதெல்லாம் என்னன்னு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயம், இங்க இருக்க எத்தனை பேர் உங்க மனைவியோட கைய பிடிச்சு இன்னமும் நடந்து போறீங்க? எங்கேயாவது எங்க வீட்டுக்கார கை தூக்கிட்டு இருந்தா ஒரு மண்டையில நட்டுன்னு ஒரு கோடு போடுங்க. மனுஷன் நம்ம கையவே பிடிக்க மாட்டான். போன் பிடிச்சிட்டு இருக்காரு. நீ கைய தூக்கி இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. பெரும்பாலான ஆண்கள், சரி இது ரொம்ப கஷ்டமான கேள்வி, வெகு சிலர் மட்டும்தான் கை தூக்குறீங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கேட்போம். இங்க இருக்க எத்தனை ஆண்கள் ஒரே ஒரு முறையாவது உங்கள் மனைவியோட கையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், உற்றார் உறவினர் வரக்கூடிய சமூக நிகழ்ச்சிகளிலோ அல்லது குடும்ப விழாக்களிலோ போயிருக்கீங்க? கல்யாணத்தப்ப கை பிடிச்சு சுத்துறதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் கணக்குல சேர்க்க மாட்டேன். அப்படி போகாததுக்கு ஆண்கள் என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? முதல் ரகம், கைய பிடிச்சாதான் காதலா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி மேல இருக்க அன்ப மனைவி கிட்டே சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது ரகம், மனைவி மேல இருக்க அன்ப மனைவி கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, வெளியில யார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. இவங்க ரெண்டாவது ரகம். மூணாவது ரகம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மனைவிய அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க, மனைவி கிட்ட காட்டுவாங்க, ஆனா வெளியில காட்ட அவங்களுக்கு ஒரு பயம், தயக்கம். ஏன் தெரியுமா? எங்க நம்மள கொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்களோ ஒரு பயம். எந்த வருஷத்துல நம்ம இருக்கோம்? 2025. எங்க இருக்கோம்? உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவில் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலகையே கட்டமைக்க கூடிய மென்பொருள் நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு நம்ம மனைவியோட கைய பிடிச்சு பொது வெளியில நடந்து போக பயம். யாரு என்ன சொல்லுவாங்களோ, யாருன்னே தெரியாத அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா? அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நம்ம ஆட்களுக்கு பயம். ஆனால் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பாரதிக்கு அந்த பயம் கொஞ்சமும் இல்லை. பாரதி என்ன பண்ணுவாரா? தன் மனைவியோட கைய பிடிச்சுக்கிட்டு இல்ல, அவங்க மனைவியோட தோள் மேல கை சேர்த்துக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இருக்கக்கூடிய தெருக்கள்ல கம்பீரமா நடந்து போவாராம். இன்னைக்கு பாரதிக்காக ஒட்டா இந்த விழாவின் நாயகனே பாரதி தான். அவர் ஆஹா ஓஹோன்னு நம்ம புகழ்றோம். ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல நிலைமை அப்படி எல்லாம் கிடையாது. பாரதி இந்த மாதிரி தெருக்கள்ல நடந்து போனதை பார்த்து அந்த தெருக்கள்ல இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் ஒரு மாதிரியான ஆளு, கிட்டத்தட்ட பைத்தியம் சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ஒரு பெண்ணை சக உயிராக கூட மதிக்காத காலம். ஒரு
அவளோடு நடந்து சென்ற பாரதியை பார்த்து இவன் ஒரு மாதிரியான ஆள் என்றார்கள். ஒரு ஆண் கேட்கலாம், தோள் மேல கை போட்டு போறதோ கைய புடிச்சு நடந்து போறதோ காதலா? இது ஒரு பெரிய பேசு பொருளா? இத பண்ணிட்டா ஒரு பெரிய விஷயமா? ஒரு ஆண் அப்படி நினைக்க சந்தர்ப்பங்கள் சாத்தியங்கள் நிறைய. ஆனால் பொது வெளியில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பெண் பார்வையில அது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அது சாதாரண தொடுதல் அல்ல, அது உணர்தல், உறுதி, எல்லாம் சரியாகிவிடும் என நம்பிக்கை. அந்த பெண்ணுக்குள் இருந்த நீண்ட நெடிய மூச்சு கலந்து விடும் தருணம் அது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவள் தான் உங்கள் வாழ்வின் காதலி என அவளுக்கு நீங்கள் நினைவூட்டுவது, இது எல்லாமே பாரதிக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அதை செஞ்சிருப்பார் போல. ஆதலால் பாரதி மகா கவி மட்டுமல்ல, மகா காதலனும் கூட. அடுத்த விஷயம், பாரதி தன்னுடைய காதல் பாடல்கள்ல பாடியிருக்கிற கண்ணம்மா என்ற பெண் உண்மையில் அவருடைய மனைவி செல்லம்மா. பாரதி ஒரு பாடல்ல பாடுறார், நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, நின்னையே ரதி என்று நினைக்கிறேன். ரதி யார் தெரியுமா? மன்மதனின் மனைவி. ரதி எப்படிப்பட்டவள் தெரியுமா? சாதாரண அழகி அல்ல, அவள் பேரழகி. நித்திய இளமை, இன்றைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவள் இளமை குன்றப் போவது இல்லை. மீளா இன்பம் பெற்றவள் அவள். அவ எப்படி தெரியுமா? அவளுடைய உடல் பாத்தீங்கன்னா அப்படியே பல 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 மின்னுமா. அவளுடைய முகத்துல அப்படி ஒரு பொழிவு, அவளுடைய கண்கள் அப்படி ஒரு கலை. அவளுடைய கண்களை பார்த்த எந்த ஒரு ஆண் இல்ல, எந்த ஒரு பெண்ணும் அதுல இருந்து மீண்டு வெளியவே வர முடியாதான். அப்படிப்பட்ட அழகி. இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு வரைமுறை வச்சிருக்கு இல்லையா? சாமுத்திரிகா லட்சணம். ஒரு பெண்ணுடைய கூந்தல் இப்படித்தான் இருக்கணும், இந்த அளவுல இருக்கணும். ஒரு பெண்ணுடைய முக அமைப்பு இப்படி இருக்கணும். அவளுடைய உடல் வனப்பு இந்த இந்த அளவுகளில் இருந்தால் அது ஆணுக்கு ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அளவுகளில் படைக்கப்பட்டவள் ரதி. பாரதி என்ன சொல்றாரு? நீங்க எங்க ஒரு கட்டமைப்பு வச்சீங்கனாலும் இந்த சமுதாயம் இப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னா அங்க பாரதி நிப்பா, எல்லாத்தையும் உடைப்பா. பாரதி சொல்றாரு, உனக்கு இப்படிப்பட்ட பெண் பேரழகியா ரதியா? எனக்கு என் மனைவி தான் ரதி. கொஞ்சமும் பயம் இல்ல. அவர் சொல்றாரு, எனக்கு என் மனைவி தான் ரதி. இது சாத்தியமா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ரதின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சாத்தியம். எப்படின்னா ஆழமான அன்பினால் மட்டுமே சாத்தியம். ஒரு ஆழமான அன்பு என்பது வெறும் புற அழகை, உடல் அழகை சிலாகிப்பது அல்ல. மனம் முழுக்க இருக்கும் வழியே வீரல் இடுக்கில் வீரல் இறுக்கி அழுத்தி பிடிப்பது. பெரிய அழுகையின் கூச்சலை ஒரு நெற்றி முத்தத்தால் கட்டி வைப்பது. இனி என்னால் வாழவே முடியாது என்ற கடைசி வார்த்தையை உனக்காக நான் இருக்கிறேன் என்ற எதிர் வார்த்தைகள் வீசி கட்டி அணைப்பது. எல்லா துன்பத்திற்கு பிறகும் இன்னும் அதிக காதலிப்பது. ஆக காதல் என்பது தோல் சாய்தல், காமம் என்பது விரல் பிடித்தல், மற்றதெல்லாம் காலத்தில் அழியும் காட்சி பிழை என்பதை பாரதி நன்கு அறிந்திருந்தான். ஆதலால் பாரதி மகா கவி மட்டுமல்ல, மகா காதலனும் கூட. அடுத்த விஷயம், சின்னதா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம் வைங்க, அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் நமக்கு தான் வரணும், வேற யாருக்கும் போயிடக்கூடாது. அப்படி அந்த கிரெடிட்ஸ் வேற யாருக்காவது போயிட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். ஆனா பாரதி என்ன பண்ணார் தெரியுமா? அத்தனை பெரிய வார்த்தைகளை வரிகளை எழுதிவிட்டு அவர் எழுதும் போதே அவருக்கு தெரியும், தான் மறைந்த பின்னும் இந்த வரிகள் இன்னும் 1000 ஆண்டுகள் இங்கே நிலைக்கத்தான் போகிறது என்பது பாரதிக்கு எழுதிய போதே தெரியும். அவர் சொல்றாரு, இந்த வரிகளை எழுதியது வேண்டுமானால் நானாக இருக்கலாம், ஆனால் என்னை எழுத வைத்தது என் மனைவி செல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. பாரதி அப்பயே அவ்வளவு படிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 மொழிகள் வரைக்கும் அவருக்கு சரளமாக பேச தெரியுமா. அது மட்டும் இல்ல, தமிழ், கணிதம், சாஸ்திரம் மனுஷன் கை வைக்காத ஏரியாவே இல்ல. எல்லா ஏரியாலையும் ஐயா கிள்ளியா இருக்காரு. அவரு எதுவுமே படிக்காத தன் மனைவி செல்லம்மாவின் முடிவுகளை கேட்டுதான் எந்த குடும்ப முடிவுகளை
சொல்றதுக்கு ஒரு பயம், தயக்கம், ஏனோ தெரியவில்லை. இப்படி ஒரு ஆண் பொது வெளியில் பெருமையாக தன் மனைவியை பற்றி பேச சொல்ல தயக்கப்பட்ட அத்தனையையும் உடை தெரிந்தவன் பாரதி. ஆதலால் பாரதி மகாகவி மட்டுமல்ல, மகா காதலனும் கூட. இப்படி மனசுல இருந்த காதலை எல்லாம் மனைவி கிட்ட சொல்லி தீர்த்துட்டார். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டார், ஊர் உலகத்துக்கே சொல்லிட்டார், எழுதி தீர்த்துட்டார். ஆனாலும் அவர் மனதுல தீராத காதல் இன்னும் இருந்தது. அந்த தீராத காதலுக்கு பாரதி கண்ணம்மா என பெயரிட்டான். சற்று முகஞ்சு வந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருக்கம் கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோங்கிறாரு. இதுக்கு மேல ஒரு காதல் கடிதம் எழுத முடியுமா எந்த ஒரு ஆணாலையாவது? இப்படி ஒரு பெண்ணை ரசிக்க, காதலிக்க, வர்ணிக்க ஒரு கணவன் கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட பெண்ணும் பாக்கியப்பட்டவள். பாரதியின் கண்ணம்மா தீரா காதல், பாரதியின் கண்ணம்மா பிறவிகளுக்கு அப்பாற்பட்டவள், பாரதியின் கண்ணம்மா மீளா இன்பம், பாரதியின் கண்ணம்மா வாழ்க்கைகளுக்கு அப்பாற்பட்டவள். அதனால்தான் பாரதி மகாகவி மட்டுமல்ல, மகா காதலனும் கூட. இப்ப பாரதியை வச்சு என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு பார்ப்போம். இதெல்லாம் எழுதியாச்சுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப பாரு எனக்கு பாரதி நினைப்பாவே இருக்கு. ஏன்னா மனுஷன் பயங்கர ஹையா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு கணவன் இப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு புருஷன் இப்படி எல்லாம் நடந்துக்கணும், எல்லாம் செட் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு என் புருஷன் மேல டவுட். உண்மையாவே நம்ம புருஷன் பாரதி மாதிரி இருக்காரா? அட்லீஸ்ட் இப்படியே இருக்க தேவையில்ல, ஒரு 10-15% நம்ம புருஷன் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்னு என் உள் மனசு கடந்து போராண்டுச்சு. நான் என்ன பண்ணேன், இதே யோசனையில உட்கார்ந்துருந்தேன். எங்க வீட்டுக்காரு வேக்யூம் போட்டுக்கிட்டே இந்த சைடு போனாரு, என்ன பார்த்திருக்காரு, யோசனையில தான் இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாரு, வேக்யூம் போட்டுக்கிட்டு இந்த சைடு போனாரு, அப்ப என்ன பார்த்தாரு, ஏதோ ஒரு யோசனையில தான் இருக்கேன். வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு சோஃபால. மெல்ல என் கைய பிடிச்சாரு. என்னடா 2-3 நாளா உன்னை பாக்குறேன், ஏதோ யோசனையிலேயே இருக்கியே, என்ன விஷயம் கேட்டாரு. நான் இந்த தருணத்துக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது மனுஷன் வந்து ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்பாரு. கேட்கும் போது பாரதிய பத்தி எல்லா மேட்டரையும் சொல்லி நம்ம ஆளையும் பாரதி மாதிரியே ஆக்கியதுன்னு நினைச்சேன். கிட்ட போடுறேன். உனக்கு தெரியுமா, பாரதி அவர் பொண்டாட்டிய செல்லம் செல்லம் தான் கூப்பிடுவாரு. நான் என்ன உள்ள நினைச்சிட்டு இருக்கேன்னா, நாளையில இருந்து நீ என்ன செல்லம் செல்லம் கூப்பிட போறேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிட்ட போறேன். உடனே இவரு, நான் இப்ப யோசனை நிறுத்திட்டேன். பக்கத்துல உட்கார்ந்த இவரு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. யோசிச்சு பார்த்து, வேற ஒண்ணும் இல்லடா, உன் பேரு சுகன்யா, உன்னைய சுருக்கி நான் சுகு சுகுன்னு கூப்பிடுறேன். பாரதி பொண்டாட்டி பேர் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. செல்லமான. அத சுருக்கி செல்லம் செல்லம்னு அவர் கூப்பிட்டுருக்காரு. என் நெஞ்சு படார்னு வெடிச்சிச்சு. இந்த மனுஷனுக்காக நம்ம பாரதிய பத்தி புரிய வைக்க போறோம்னு தோணுச்சு. அடுத்த பிட்ட போடுறேன். உனக்கு தெரியுமா, பாரதி எப்பயும் அவர் பொண்டாட்டிய கொஞ்சிட்டே இருப்பாரா, அவ்வளோ அநியாயமா இருப்பாங்களா. நான் இனிமேல் அவரை நல்லா கொஞ்சம் போறாருன்னு இதை சொல்றேன். இவர் என்ன பண்ணாரு, வெட்டுக்குன்னு என் கையை, எங்க கதையை தான் சொல்றாங்க அவங்க. பாரதி என் செல்லம்மாவை கொஞ்சம் போது நீங்க தான் பக்கத்துல வந்து பாத்தியாக்கும் எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கோபமா கிச்சனுக்கு பாத்திரம் எடுக்க போயிட்டேன். வேலை செய்ய உங்களுக்கு வேலை செய்தா கூட நான் இப்ப எனக்கு அவரோட கோபங்க. கையை பிடிச்சிட்டு இருந்தவர் கையை உதவி விட்டு வேகமா போறாரு. என்ன எனக்கும் வராதா? நான் என்ன பண்ணேன், கோபமா எந்திரிச்சு சிங்க் வரைக்கும் போயிட்டேன். மனுஷன் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாரு. உனக்கு தெரியுமா, பாரதி உன்னைய மாதிரிலாம் கோபப்படல அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும் பாரதி கோபப்பட்டிருக்க மாட்டாருன்னு சொன்னாரு. அப்பா நம்ம புருஷனுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு, எப்படி சொல்ற